பாருங்கள், நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வருது. பத்து பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அரிசி பாருங்கள், நம்ம அரிசி மட்டும் வடிச்சு எடுத்துட்டுருவோம். மூடி போட்டோம்னா வேகமாக வெந்துடும். நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த மாதிரி சுவையான பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டாளர்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் சொன்ன ட்ரிக்கை மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு முறை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்து கடையிலையே வாங்க மாட்டீங்க, வீட்டிலே நீங்கள் செஞ்சுடுவீங்க. அரை மணி நேரம் இருந்தால் போதும், நீங்கள் பிரியாணி வேகமாகவே செஞ்சு முடிச்சுக்கலாம். அரிசி நம்ம இது பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், எண்ணெய் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. அடுத்ததாக நம்ம இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா எல்லா மக்களும் ஜும்மா தொழுது வந்துட்டிங்களா? தொழுதுட்டு பாருங்க, 2 நிமிஷம் நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கடுத்து பாருங்கள், அரிசியும் கறியும் பாருங்கள், இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பிரியாணி. அடுத்து நம்ம இதில் லெமன் புழிஞ்சு வச்சோம்ல, பாருங்கள் எவ்வளோ சாறு இருக்குது லெமன்லன்னு. லெமன் சாறு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அடுத்து அவ்வளோ நம்ம தொழுக போயிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள்.